எல்லா விதைகளுமே வீட்டிலிருந்து கிளம்பும் போது 30, 60, 100 விதைக்கப்படுவதற்காகவே, பலன் கொடுப்பதற்காகவே, விதைக்கப்படுகிறதற்காக விதைக்கிறவனால் கொண்டு செல்லப்படுகிறது. சில விதைகள் கீழே தன்னிச்சையாய் விழுகிறது. பாதையில விழுந்தால் பறவைகள் விடுமா? பாறையில் விழுந்தால் வேர்விட தான் விடுமா? முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததே இச்சை விடுமா? அந்த முட்கள் நெருக்கின விதை செத்து போனது, மாண்டு போனது. உன் சிலுவையை சுமந்துதான் நீ கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். சிலுவையை சுமந்தாதான் மானிடத்திற்கு மீட்பு. அதனாலதான் இயேசு சிலுவையை சுமந்தார். He didn't compromise in that. சிலதை வெறுக்கணும், எதை விடணுமோ அதை விடணும், எதை பலிபீடத்தில் வைக்கணுமோ அதை வைக்கணும். வியாதி இருக்கா, அதோட ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஆண்டவரேன்னு முழங்கால நிற்கிறீங்க. கர்த்தர் உன் முழங்கால மறக்க மாட்டார். உன்னை மாத்திரம் இல்ல, உன் சந்ததி மேல இருக்கிற கரைகளை அவர் மாற்றுவார். நீ செய்த பாவங்கள் உன்னை விட்டு மாறும். நீ சுமக்கிறாயே சிலுவை, அந்த சிலுவை சாதாரண சிலுவை இல்லை. அந்த சிலுவை சாபங்களை மாற்றுகிற வல்லமை உள்ள சிலுவை.